அட கடவுளே! இத்தன நாள் இதையா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா சாப்பிங் போர்ட் இருக்குங்க. அந்த சாப்பிங் போர்டு வுட்டா இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி ஸ்க்ராட்ச் ஆகுறப்போ வுட் பார்ட்டிகிள்ஸ் நம்ம ஃபுட்டுக்குள்ள போகும். வுட்டன் போர்டு சேஃப் தானப்பா, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அந்த வுட்டன் போர்ட்ல இந்த மாரி பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு அப்டின்னா, உங்க வுட்டன் போர்ட தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இது எல்லாமே ஃபங்கஸ். ஸோ வுட்டன் போர்டு யூஸ் பண்ணா ஃபங்கஸ் பிரச்சனை அண்ட் பிளாஸ்டிக் போர்டு யூஸ் பண்ணா பிளாஸ்டிக்கே நம்ம வயித்துக்குள்ள போற பிரச்சனை. 2த்துலயுமே நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2த்தையுமே தூக்கி ஓரமா போட்டுட்டு ஆன்லைன்ல நான் வேற ஒரு ஹெல்த்தியான சாப்பிங் போர்டு வாங்கியிருந்தேன். என்னடா ஹெல்த்தின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இதில ஒரு சைடு வந்து பிளாஸ்டிக் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சைடு கொஞ்சம் தின்னா தான் இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் சைட நீங்க இந்த மாரி சப்பாத்தி போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டீல் சைட்லயும் நீங்க சப்பாத்தியும் போடலாம். அப்படி இல்லனா இந்த மாரி சாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அப்பப்போ ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு காய்கறிலாம் நான் வெட்டி குடுப்பேன். ஸோ இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி ஒய்ஃப கூப்பிட்டு இந்த சாப்பிங் போர்டு பாரு குவாலிட்டி எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யார கேட்டு வெங்காயம், தக்காளி இப்ப வேஸ்ட் பண்ணீங்க? எனக்கு பசிக்குது ஏதாவது செஞ்சு குடுங்க ஒழுங்கா வேஸ்ட் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி புள்ளத்தாச்சி கேட்குறாங்களே ஏதாச்சும் டேஸ்ட்டா செஞ்சு குடுப்போமேன்னு சொல்லிட்டு காலைல மிச்சம் இருந்த சப்பாத்திய பிச்சு போட்டு வெங்காயம், தக்காளிய ஒண்ணா போட்டு வதக்கி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு, கொஞ்சோண்டு சீரகத்தூளு, கொஞ்சோண்டு மொளகாத்தூளு, கொஞ்சோண்டு பேரே தெரியாத இந்த தூளு, அப்புறம் கொஞ்சம் உப்பையும் போட்டு 3 முட்டைய உடைச்சு ஊத்தி, கிண்டு கிண்டுன்னு கிண்டி வெட்டி வச்ச சப்பாத்திய உள்ள போட்டு இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி, ஒரு டம்ளர் எடுத்து நங்கு நக்கரன்னு குத்து குத்துன்னு குத்தி, ஆவி பறக்க சூடா தட்டுல எடுத்து போட்டு ஒய்ஃப்க்கு கொண்டு போய் ஊட்டுறதுக்கு முன்னாடி நான் 2 வாய் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க. முட்டை பரோட்டா டேஸ்ட்டு சொல்லவா வேணும்? அப்படியே ஒய்ஃப்க்கும் ஊட்டுனேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சாப்பிங் போர்ட கழுவுனேங்க. கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. இதில ஸ்க்ராட்ச் விழுகாதான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா ஸ்க்ராட்ச் விழுகும். பட் ஆனா உடம்புக்கு அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. இந்த சாப்பிங் போர்ட் லிங்க் வேணா உங்க ரெஃபரன்ஸ்க்கு இந்த வீடியோல டேக் பண்ணியிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.